சொல்லுது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏனென்றால் அவர் அண்ட சராசரங்களை படைத்தது மாத்திரம் அல்ல, இந்த படைப்புக்கு நிகராய் ஒன்றை உருவாக்க ஒருவனாலும் முடியாது என்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோ இந்த பூமியையும் வானத்தையும் இந்த பூமியின் சமுத்திரங்களையும் உண்டாக்கினா இதுக்கு நிகராய் ஒன்றும் ஒருவனாலும் உண்டாக்க முடியாது என்பதற்கு அடையாளம் தான் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று பொருள். ஆமென் சொல்லுங்க. அதற்கு அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ளவர் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாய் அவருடைய காரியத்துக்கு முன்பாய் உங்களுக்கு நிறைய நிகரான காரியம் ஒன்றும் செயல்படாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரை இருதயத்தின் ஆழத்தில் நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? உத்தமத்தில் நடக்கும்படி அவருடைய சர்வ அதிகாரத்தையும் நாம் பயன்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தெளிவுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுறார். சர்வ வல்லமையுள்ள யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்ததை நீ எனக்கு என்ன பண்ணு? ஆபிரகாமுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு. ஏனென்றால் அந்த தெளிவுக்குள்ளாய் சர்வ வல்லமை உள்ளவர் கிரியை செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வேணும்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார் என்கிற தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா நீங்க சர்வ வல்லமை உள்ளவரை இருதயத்திலே நம்பக்கூடியவர்களாய், இருதயத்துக்குள்ளாய் விசுவாசிக்கக்கூடியவர்களாய், வெளியரங்கமாய் அல்ல, இருதயத்துக்குள்ளாய். ஏன் நான் இருதயத்தில் என்று சொல்லுகிறேன் என்றால் வாய்க்குள் போவது ஒருவனை தீட்டுப்படுத்தாது. அவன் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒருவனை தீட்டுப்படுத்தும். புறப்படுகிற வார்த்தை தீட்டுப்படுத்துமானால் இருதயத்துக்குள்ளாய் நம்புகிற ஒவ்வொரு காரியமும் உங்களை மேலோங்கி எழும்ப பண்ணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் நீங்கள் எண்ணலாம், வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் நீ என்ன என்று சொல்லக்கூடிய அதிகாரம் படைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூட வர பண்ணுவா. சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் ஒரு சேனைக்குள் பாய முடியும், ஒரு மதிலை தாண்ட முடியும். உங்களுக்கு விரோதமாய் ஒன்றுமில்லை. எழும்பின எல்லா பலிபீடத்தின் எல்லா பாடைகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலி செலுத்த பலிபீடத்தின் மேல ஏற்றப்பட்ட சொந்த இரத்தத்தை கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதமான இரத்தத்தால் மாற்ற முடியுமானால் சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுக்குள்ள இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஆண்டவர் டர்ன் பண்ணி கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. டேர்னிங் லைஃப் டேர்ன் ஆயிரும், லைஃப் மாறிடும். இதுக்கு தேவை சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரை எப்படி தம்பி நாங்க பெற்றுக்கொள்றது? பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னா நாங்க கை தூக்குவோம், ஆராதிப்போம், இருதயத்தை திறந்து கூப்பிடுவோம், பரிசுத்தாவினை வருவாரு, நாங்க அந்நிய பாஷை பேசுவோம், ஓகே தான். ஆனா சர்வ வல்லமை உள்ளவர் என்பதும் ஒரு ஆவியானவர் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லமை உள்ளவர் என்பதும் ஆவியானவர் தான். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நசனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையின் வல்லமை இருக்கும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ சர்வ வல்லமை உள்ள ஆவியானவர் கிரியை செய்வார். விடுவிக்கிற ஆவியானவர் கிரியை செய்வார். சர்வ வல்லமை உள்ளவர் என்பது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காததும், நீங்கள் அனுபவிக்காததும், நீங்கள் கேட்காததும், நீங்கள் உணராததும், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிகராய் நீங்கள் எண்ண முடியாத காரியங்களை செய்து முடிக்கிறவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமை உள்ளவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பட்டையும் வரட்டும், எந்த ஈட்டி வரட்டும், ஒன்றும் மக்களை சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் தன்னை சர்வ வல்லமை உள்ளவராய் காண்பித்தார்.
ஆபிரகாமுக்கு முன்பாய் தேவன் தன்னை சர்வ வல்லமுள்ளவராய் காண்பித்தார். அதே வசனத்தில் அதே 1 நாளாகமம் எழுதும் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க பார்க்கலாம். அடுத்தது சங்கீதம் 68:35. 1 நாளாகமம் 29:11. கர்த்தாவே மாட்சிமையையும் வல்லமையையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அல்லேலூயா. இப்ப பாருங்க வசனம் சொல்றது, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் யாருடையது? யாருடையது? கர்த்தருடையது. வல்லமை உள்ள தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இருதயத்துல வல்லமை இருக்கணுங்க. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்?